ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆகி கேமிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சும்மா கேம் கிடையாது, ஹாரர் கேம். இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா லெஃப்டில், அவன் தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர். சரி, இந்த கதை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது எல்லா ஹாரர் கேம்ஸ்க்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த ஹாரர் கேமுக்கு வேறு மாதிரி பாருங்க. இங்கே ஒருத்தவன் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கான். அது நல்லாவே ஓடிட்டு இருக்கு ரொம்ப வருஷமாக. ஆனால் ஹாம்பர்கருக்கு ஒரு காம்படிஷன் வந்திருக்கு. இவனும் நல்லா பண்ணுறான், மற்றவங்களும் நல்லா பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்க்குறான்னா, மற்றவனோட கடையை உடச்சிக்கலான்னு பார்க்கலாம். உடச்சிக்கலான்னா மீன்ஸ் அதான் வந்து அழிக்கலான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த கதை வந்து நல்லா இருந்தால் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அதான் அந்த அடுத்தவங்களோட கடையை வந்து இப்படி அதான் அந்த ரெசிபி, இந்த கதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிபியை வந்து நம்ம திருடணும். அதான் இதோட கதை. ரெசிபி எதுக்கடா அவன் திருடுறது ரொம்ப இது வந்து ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடையில் யாருமே இல்லை, நம்மளே பூட்டை உடச்சி தெரியல பூட்டை உடைக்க போகிறோமான்னு உள்ளார போய் ரெசிபியே திருட போகிறோம். சரி, ஃபஸ்ட் போய் பார்க்கலாம் அந்த ரெசிபி திருடுறோமா இல்லை இவங்ககிட்ட மாட்டுறோமான்னு. இவங்க என்னங்க பண்ணுவான், கிராணி மாதிரியா? கிராணியாக இருந்தால் கூட சத்தம் போட்டால் வந்துடும். ஃபுட் ஸ்டெப்ஸா? என்னங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் இங்கே போகுது? இது என்ன சொன்ன ஆதாரமாக இருக்குமா? என்னங்க பிளட் சாஸா? என்னங்க மேலே லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓஹோ, இதெல்லாம் நம்ம ரெசிபி கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ அதனால் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதை கண்டுபிடிச்சா எஸ்கேப் அடிச்சிடலாம் போல். சரி, அப்படியா? கோடு கொடுத்துருக்காங்க. என்னங்க போடலாமா? 666 அப்படியா? சரி, போட்டு பார்ப்போம். இருங்க தம்பி, கோடே போடல, என்ட்ரி கொடுத்தா 666. என்னங்க ஆரம்பத்தில் இவ்வளோ ஜியாக கொடுக்குறானுவ இல்லையா? ஆஹா, என்னங்க இப்படி ஏமாத்துறானு இல்லையா? அப்போ 999 சரி, என்னாச்சும் கோட் இருக்குண்டே. தம்பி வணக்கம், மெக்டானல்ட்ஸ். வேறு பொம்மையாக தான் பார்த்துருக்கோம், பார்த்தா நடக்கிறீங்க. இதான் உங்கள் செக்யூரிட்டியாக நீங்கள் இந்த கடையோட? என்னப்பா சாவி கிடக்குது? சரி, எடுத்துக்குவோம். சாவி அதுக்கு தான் போகணுன்னு தான் நினைக்கிறேன். சரி, பின்னால் போய் ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளார போவேண்ணா. என்னங்க வருவானா? என்னங்க வரமாட்டான்? கண்ணாடி தான் நான் பார்த்தவனால. சரி, வரட்டும், பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் வீடை போய் சுற்றி பார்க்கணும். வீடு கிடையாது, இந்த ரெஸ்டாரண்ட்டு. பரவாயில்லையே, நல்லா கடையெல்லாம் வச்சுருக்காங்களே. அவன் அங்கே இருக்கான், போகலாமா வேணாமா? என்னங்க வராங்க? என்னங்க பார்க்கல தம்பி? என்னங்க இது ஒளியிற இடமா? ஒளியிறாங்க. கிராணி மாதிரி இவன் கீழே குனிஞ்சு என்னங்க வரானா? நோ நோ நோ. எப்படி ஆரம்பத்தில் என்ன நின்ட்டாங்க? அமைதியாக இருக்காங்க, எந்த சவுண்டும் போட மாட்டான். அவனோட வேலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கான். இவனோட வேலை பாத்ரூம் போகிறது, உள்ளார அந்த ரூம் போகிறது, இந்த சைடில் வந்து நிற்கிறது, அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ நம்ம இதை வச்சே போயிடலாம். சரி, ஓகே. என்னங்க வராங்க? நோ 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 தம்பி, நோ 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 தம்பி, நோ. என்னங்க இது? என்னங்க அவன் கண்டுக்க மாட்டான்? என்னங்க இப்படி பண்ணுறான்? டே. சரி, அவன் என்ன ஃப்ரெண்ட்லி தானா? என்ன எதுவும் பண்ண மாட்டான்? ஃப்ரெண்ட்லி தாங்க நினைக்கிறேன், எதுவும் இல்லை. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னங்க இவன் கொஞ்சம் தூரம் போனால் திரும்பிடுறாங்க. இங்கே பாருங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் போனானா? ஆனால் பாவி, இவ்வளோ நல்லவனா? இவ்வளோ நம்ம பயந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? இவன் நம்ம நண்பன் தான். ஆனால் இவன் பிடிச்சா என்ன பண்ணுவான்னு தெரியாது. கிராணியாக இருந்தால் ஒரு ஜம்ஸ்கார் இருக்கும், அப்படியே தூக்கி அடிக்கிற மாதிரி. ஆனால் இவன் வராங்க. சரி, ஒரு முறை நான் மாட்டி பார்க்கலாமா? இல்லை, லைஃபும் தெரியல இதில் என்னன்னு சொல்லிட்டு நான் மாட்டு உள்ளார வந்துட்டேன், ஏதோ ரெசிபி திருடணுன்னு. சரி, ஓகே. சரி, நான் போவோம். இங்கே என்ன சொன்னிருக்கான்னு பார்க்கலாம். ஹலோ சார், என்ன சார் இது விற்கிற மாதிரி? ஐஸ்கிரீம் இருக்குது, என்ன எடுக்கலாமா? நோ நோ நோ. டே தம்பி, நோ தம்பி. ஐயோ ஐயோ மாட்ட போகிறேன் நான். அடா, என்னங்க இது? ஒன்றுமே இல்லை. இதுக்காக இவ்வளோ பயந்துட்டு இருந்தோம். ஆரோக்கியம்னு பார்த்தா இதில் மியூசிக் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கு போய் என்ன பயந்துட்டு இருந்தேன். சரி, முதல்ல இதை நம்ம எஸ்கே படிக்க பார்ப்போம். என்னங்க இவன் எப்படி ஒன்றுவே தம்பி, நோ. சரி, நான் இவனுக்கு நான் எவ்வளோதான் பயந்துக்கு மாதிரி கிட்டே வர மாட்டேறான். கார்லாம் இருக்குது, நம்ம கார் வேறு அங்கேயே விட்டோன்னு. என்னங்க இது ஓப்பன் வேர்ல்டு, இது போகலாமா அந்த இடத்துக்கு? போகல. சரி, முதல்ல வந்து உள்ளார போய் அந்த ரூம் போய் செக் பண்ணிடுவான். இவன் போய் அங்கே போய் நின்றுட்டு வரான். என்னன்னு தெரியல, எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. எங்கே இருக்கான்னு தெரியல. முதல்ல அவனுக்கு சென்ஸ் இருக்குங்க. அவன் தூரமாக கொஞ்சம் பின்னாடி வந்து அவன் திரும்பி இருந்தாலே பார்த்துட்றான். ஆனால் அந்த சொட்டை கிளவியாக இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண மாட்டேது. இங்கே பாருங்க, இப்போ இங்கே வரேனா, இங்கே நான் வரேனே, அப்படி வரேனா, அப்படியே சென்ஸு அப்படியே எதுவும் சொல்லுது அவன் உள்ளார எதுவும். சரி, பரவாயில்ல. சரி, இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் அந்த ரூம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறோம். இவனும் அங்கே தான் போயிட்டுருக்கான். இங்கே இல்லையா முட்டு
சொல்லிட்டு சரி இங்கே வந்து வரட்டான், வெளியே வரட்டான். அவன் இப்படி வந்தானா நம்ம அப்படி போயிடலாம். சரி இங்கே வந்து ஒளிஞ்சிக்கோப்பா தம்பி, ஒளிஞ்சிக்கோ. அவன் அப்படி பாத்ரூம் போயிட்டு நம்ம அப்படி அங்கே போயிடலாம். நான் நினைக்கிறேன் உள்ளார அந்த ரூம்குள்ளார தான் ஏதோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி இந்த கேமில் லைஃப் இருக்கான்னு தெரியல, ஒன்றுமே காமிக்க மாட்டுது. கமலா கேம்லனாச்சும் அந்த இதெல்லாம் காமிக்கும், கிராண்டிலையும் காமிக்கும், Day 1 Day 2. இவனு ஏன்னாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம், ஏதோ பர்கர் காலி ஆகிற மாதிரி. சரி என்ன ஓப்பன் பண்ணணும், இதுக்கு எதுவும் கீ கேட்கல, நல்ல வேலை. சரி அவன் என்ன வருவானா, அவனோட இதே அதுதான். வரட்டும் பார்த்துக்கலாம். வெல்கம் டு ரொனால்ட்ஸ் கிச்சன். ரொனால்டோ கிச்சன் என்னங்க சொல்கிறீங்க? ரொனால்டோ சரி பரவாயில்ல. ஹைடு தெரியுண்டா, ஹைட் பண்ணலாமா? ஏங்க இந்த இடத்துல ஹைடு பண்ணலாமா? பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ண முடியும் ஹைடு. சரி முன்னாடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் இருக்குது. வா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? சரி வெளியே வந்தால் இப்போ பாருங்கள் சென்ஸை வச்சு வந்துடுவாங்க. அவன் இங்கே பாருங்கள் சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் தம்பி நோ போடாங்க. கொஞ்சம் பயந்துட்டேன், ஆனால் அப்பயும் வந்து சரி பரவாயில்ல. அவனுக்கு சென்ஸ் இருக்கு, அவன் கொஞ்சம் தூரம் போட்டான், கொஞ்ச நேரம் நிற்போம். சரி அவ்வளோதாங்க நினைக்கிறேன், போயிட்டாங்க. தம்பி அங்கே போ. நான் இங்கே என்னங்க இது? ஓ இது உடைக்கணும், உள்ளார போனோம் அந்த ரூம்குள்ளார. இன்சர்ட் யுவர் ஹாப்பி மீல். ஹாப்பி மீலில் எங்கே போவான் நான்? ஹாப்பி மீல் அங்கே இருக்குங்க. அவன் வந்துட போகிறாங்க. ஐயோ சாமி. எடுத்துடலாம். வந்துட்டான். சூப்பர். இங்கே வச்சுட்டு இங்கே போய் நான் போய் ஒளிஞ்சுக்குவோம். வரட்டும். வருவானா? நாங்கள் வரல. இதுக்காங்க இவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் நான். எங்க மதிக்க மாட்றாங்க நம்மள, என்னங்க பண்ணுறது? சரி இது என்ன ஒரு பொருளாக வைக்கணுமா இந்த இடத்துல? திஸ் நீடு. ஐயோ வந்துட்டானே தம்பி. என்னைய முடிக்க கொடுப்பா கேமு. நீ ரெசிபி திருட கொடுப்பா என்னைய. நான் மாட்டு திருடிட்டு நான் மாட்டு போயிடுவான். ஹாம்பர்கர் தானே இவன். என்னென்ன வேலைத்தனம் பண்ணி வச்சுக்கிறான்னு தெரியல. இந்த கேம் ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது. ஆமாங்க நிறைய மிஸ்டீரியஸான திங்ஸ்லாம் இருக்குது கேமை பற்றி, மெக்டானல்ட்ஸ் பற்றி. ஆனால் அப்பயும் நான் இந்த கேம் எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னு வைங்களேன், மெக்டானல்ட்ஸுன்னு கேம் இல்லையான்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். என்னங்க இவன் பண்ணுறான்? ஏங்க நான் இப்போ ஆனியன் தானே எடுத்தேன் நான். ஆமாங்க அது என்ன ஆனியன் இப்படி இருக்குது? நான் சும்மா நான் நினச்சா ஹைடு பண்ணலாம் தான் நினச்சேன். பார்த்தா இது ஆனியன் எடுத்துட்டேன். ஆனியன் தாங்க நினைக்கிறேன். ஆமாம் ஆனியன் தான். நான் வந்துட்டானா? இங்கே இருக்காங்க. போடா டே தம்பி, இங்கே வச்சிடலாம். இங்கே இதே மாதிரி இதுக்கு பொட்டேட்டோ வேணுமாங்க? பொட்டேட்டோ வேணும். இது இன்னும் பொட்டேட்டோவான்னு தெரில. கேபேஜ் வேணும். கேபேஜ் இங்கே இருக்குது. சூப்பர். என்னங்க எல்லாம் கிட்டே வச்சுருக்கணும். பொட்டேட்டோவும் அங்கேயே இருக்குது. சூப்பர். வந்துட்டான் பார்த்தீங்களா எப்படி? தம்பி அவன் வர மாதிரியே இருக்குது. சரி ஓகே. தம்பி என்னப்பா இது மீட்டா இது? அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. சரி இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இதை உடைக்கணும். கிராண்டி கேமில் ஹேமர் இருக்கிற மாதிரி இதில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஹேமர் கிடைக்குமா? இல்லைங்க நம்ம இங்கே என்னாச்சுன்னு இருக்குமா தம்பி? மேலே கீழே எதுவுமே இல்லை. அவன் என்ன வரானா இல்லையா? வந்துட்டான். இங்கே எதுவுமே இல்லைங்க. கிச்சனை போல். இந்த கிச்சனில் தான் அவன் செஞ்சு கொடுப்பான் போல எல்லாத்துக்கும். தெரியல இவன் யாருன்னு சொல்லிட்டு இன்னுமே எதுக்கு இப்படி சுற்றி வந்துட்டுருக்கான். நம்ம இன்னும் அந்த கோடு இன்னும் போட்டு பார்க்கல. சரி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு இந்த கேமில். இன்னும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சரி ஓகே நம்ம இப்படி வந்துடலாம். தம்பி எதுவுமே இல்லை. சரி அந்த பாத்ரூம் போய் பார்க்கலாமா? அவன் இதில் எதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஐஸ்கிரீமு? ஒன்றும் புரியல. இல்லைங்க பாத்ரூமு. நம்ம பாத்ரூம் போய் பார்ப்போம். இங்கே வந்து ஒளிஞ்சிக்கலாம். அவன் அங்கே போட்டோம். நல்ல பையன் தான் நீ. ஆட்டிக்கிட்டு போப்பா தம்பி. நடக்கிற ஸ்டைலை பாரியா கொஞ்சம் அப்படி இருக்கணும்யா. பேய் நான் என்னங்க இது? 6 தம்பி என்னப்பா இது? இதை போட்டிருக்கு, கோடு போட்டிருக்குங்க. வந்துருப்பானா? டக்குன்னு மூடுப்பா தம்பி. அவன் வந்துடுவானா? அங்கே நிற்கிறான். சரி நம்ம போய் இங்கே நிற்போம். கோடு இதை போட்டிருக்கு. என்னடா இது? என்ன கர்மோகாது? ஐயோ ஏதோ பார்க்கக்கூடாத பார்த்துட்டேங்க நான். இல்லை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை எல்லாம். என்னங்க எப்படிங்க நான் சொல்லுவேன் வாயால்? என்னங்க க்ரோபார் தானே கிடச்சிது. ஆமாம் க்ரோபாரு சில பல ஹாரர் கேம்ஸில் உடைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. வரட்டான். க்ரோபாருங்க பரவாயில்லையே. சில பேர் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு தாங்க யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? வந்துட்டான் பார்த்தீங்களா? இதுக்கு போய் கீழே உட்காந்துணும் டப்புன்னு. அதுக்கு தாங்க யூஸ் ஆகுது. சரி உள்ளார போய் பார்த்துருவோம். இன்னொரு ரூமா உள்ளார. அவன் எதுக்கு அந்த ரூமை போய் கதவை விட்டால் உடச்சி வச்சுக்கிறான்னு அடிச்சு வச்சுக்கிறான்னு தெரியல. சரி
கஷ்டப்பட்டு க்ரோபார்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். இனி விட்டுருப்பான். அமைதியாக போகிறேன். தம்பி ஓப்பன். சூப்பர்ரா டே. என்னங்க இது? தக்காளி சாஸா? ரத்தமாக இருக்கு. என்னப்பா பண்ணும் தம்பி? என்னங்க ஐஸ்கிரீம். ஓஹோ தம்பி, நல்லா இருக்கு கேமு. இங்கே 3த்தையும் எடுத்து வைக்கணும். ஃப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஐஸ்கிரீமு கப்பு தெரியல, அங்கே தான் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் கோடு போடணுங்க. பாத்ரூமில் கோடை பார்த்தோம், அது வேறு பார்க்கல. பயத்தில் வேறு வந்துட்டேன். நான் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ முடிச்சிருக்கோம், எதுக்கு மறுபடியும் செத்துக்கிட்டு? ஸோ அதனால் இங்கிட்டு வந்து ஒளிஞ்சிடலாம். அங்கே இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. இப்போ போனவுடனே ஒன்று ஒன்றா போய் எடுத்து வச்சிடலாம். அதுவும் இல்லாமல் இது பாத்ரூமில் நான் பார்த்தேன். ஐயோ சரி ஓகே, அவன் போயிட்டான் நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துடலாம். கிராணி மாதிரி தூரத்துன்னு பார்த்து ஓடி வர மாட்டான். சவுண்டு வர மாட்டுது, எதுவும் வர மாட்டுது. நல்ல பையன். என்ன வைடா தம்பி, வைப்பா. சாச்சு. சரி, என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. சரி, நம்ம சேல் பண்ணலாமா அவனுக்கு? நாங்கள் சேல் பண்ணுவோம். நான் இந்த கடையோட இது முக்கியமானவன். ஹலோ சார், வணக்கம் சார். கடையில் யாருமே இல்லை, தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வந்துட்டான் சார். ஐயோ சார். சரி, தொண்டையில் கொஞ்சம் கிச். ஆனால் அப்படி நான் வீடியோ போடுறேன். எதுக்காகனா உங்களை நான் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சேனல் மறக்காம. சரி, இன்னைக்குள்ளார இந்த வீடியோவை முடிக்க பார்க்குறேன். சரி, இந்த முடிச்சாகணுங்க. எப்போயும் இருந்தாலும் ஒரு கேமாக எடுத்துட்டோம்னா முடிச்சாகணும். பாதியிலே போகக்கூடாது. இது போயிட்டான். சரி, கப்பு அங்கே நான் பார்த்தேன் நினைக்கிறேன். இது இங்கே இருக்குது. இது முன்னாடியே இருக்குது. அதனால் தொட முடியும். அந்த கப்பை போட்டாங்க, போனால் தான் எடுக்க முடியும். போப்பா தம்பி. தம்பி, கப்பு இல்லையா இது? கப்பா இது? கப்பு. சூப்பர் தம்பி, சூப்பர். கப் எடுத்தாச்சுங்க. என்னங்க பண்ணோம்? ஹியூமன் மைண்ட் ஃபவுண்ட். ஹியூமன் மைனா? இது என்னங்க ஓப்பன் ஆயிருக்கு? என்னங்க இது? தம்பி யாருப்பா நீ? இவனோட ரத்தமாங்க இது? என்ன வெட்டி போட்டு வச்சிருக்காங்க காலை? என்ன வெட்டி போட்டு வச்சிருக்கானா? இல்லை இவன் சைஸே அவ்வளோதான். அதுக்கு தான் ஹியூமன் மைண்ட். பணத்தை கண்டுபிடிச்சிருக்கோங்க. நம்ம பணத்தை கண்டுபிடிச்சது காடா இது? என்னங்க நான் இது பின்னாடி இருந்தேன். இதோ ஐமார்க் கோடு போடணுமாடா? கோடு நான் பார்க்குறேன்னு ஒன்று. என்னடா டே, யார்ரா நீ முதல்ல? வச்சு யார்ரா நீ? என்னங்க இது கிளிச் ஆகிட்டான்? டே, யார்ரா நீ முதல்ல? ஐயோ கிளிச் ஆகிட்டானா இவன் இங்கே நின்றுவானே. அப்படி தாங்க நினைக்கிறேன். ஐயோ தம்பி, ஓடிப்போ. அங்கிட்டு ஓடிப்போ. ஓடாங்கிட்டு. சரி, பரவாயில்ல. கிராணியை கம்பேர் பண்ணும்போது தம்பி கொஞ்சம் பரவாயில்ல. கிராணி பேசிக்கிட்டே இருக்கணும் தோணன்னு. ஆனால் இப்போ தான் பாருங்கள், எந்த இதுவும் வாயே திறக்க மாட்டாங்க. இவன் தாங்க நல்ல பையன். சரி, நம்ம போய் பேசாமல் கூட பார்த்துருவோம். சரி, இந்த பாருங்க இப்படி இருக்கணுங்க. என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறான்னு இல்லை. 13875 நம்பர் சொல்லுங்கள். 13875. வரண்டா, போய் கோடு போட்டு வரேன். வெளியே போயிட்டு வெளியே வா தம்பி. வெளியே வாடா. வெளியே வட்டா பார்த்தீங்களா? வடப்பு தான். வாடா வெளியே வாடா. அப்படியே உன்னை வெளியே கூப்பிட்டு போய் என்ன ஒன்றை நூட்டுக்கு போகிறேன். சரி, உன்னை வெளியே கூப்பிட்டு வந்து உன்னை டார்ச்சர் பண்ண விரும்புகிறேன். இவ்வளோ வேலையை பாரு. ஐயோ என்னங்க ஏதோ சொன்னமே, கோடு சொன்னால ஞாபகம் இருக்கா? ஐயோ இவனே பார்த்து 13875. ஓகே, என்னங்க இது? ஏய், என்னப்பா நடக்குதுங்க? அது சுடுறாங்க நம்மள. என்னடா பண்ற? என்ன கிரனேட்டு? ஏய், நோ என்ன எண்டிங் 2வா?